உனக்கு நிறைய தடவை கால் பண்ண ட்ரை பண்ணேன், கிடைக்கல. அதான் வாய்ஸ் நோட் அனுப்புகிறேன். உன்கிட்ட எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் வேணும். கூடவே இருந்து என்னை நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாங்க மச்சான். இத்தனை வருஷமா மகுடிக ஆடுற பாம்பாட்டம் இவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு நான் ஆடினது எனக்கே ரொம்ப வெக்கமாக இருக்கு. இப்போதைக்கு எனக்கு உதவக்கூடிய ஒரே ஆள் நீதான். பாம்பாட்டியோட முகமூடியை கிழிச்சு அவங்க எவ்வளவு கேவலமானவங்கன்னு எங்கள் அம்மாவுக்கு அடையாளம் காட்ட வேண்டியது நீதான். எனக்கு ஏதாவது ஆயிட்டா ஓவியாவை அவங்ககிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்துற. எல்லாம் உண்மையாக உலகத்துக்கு தெரியற வரைக்கும் இதை சீக்கிரட்டாக வச்சுக்கோ. நான் மறுபடியும் உனக்கு கால் பண்ணுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணு. Where are you? It's time to break free. No more games, no more tricks, manipulation, and for me. Manipulation, nah, it won't fly. I'm done with the shadows, look me in the eye. You can't control me, I'm out the cage. Turns manipulation into pure rage. Manipulation, yeah, it's over now. I'm standing tall, can't bring me down. You played your hand, now it's my turn. Watch your world crumble, let it burn. Makuri, makuri. Makuri, makuri. Makuri, makuri. Makuri, makuri. Makuri, makuri. Kuri makuri, kuri. Kuri makuri, kuri. Kuri makuri, kuri. Kuri makuri, kuri. Kuri makuri, makuri. அந்த சுகரு என்னடா தோ சுகர் கூட போகுது. சரி டத்தின்.
மா குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங் மாப்பிள்ள, உட்காருங்க. மார்னிங் அத்தை. வாங்க. மார்னிங் பா. மார்னிங் மை பேபி. எங்க தருண்? தருண் எழுந்திருச்சிட்டானாமா? கிளம்பிட்டு இருக்காமா? குட் மார்னிங். 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 குட் Good morning, மார்னிங். சாப்பிடு தருண். ஓகே. தருண், ஈவினிங் நம்ம நார்வே கிளையன்ஸ் வராங்க தெரியும்ல? தெரியும்ப்பா. நீங்க தான் என்னமோ சொன்னீங்க அவங்க ரொம்ப ஹையா கோட் பண்றாங்கன்னு. அத்தை எனக்கு கொஞ்சம். பண்ணாங்க. ஆமாம், அப்படி தான் சொன்னேன். ஆனால் அது உங்கள் பையனுக்கு தெரியலையா அத்தை? வேண்டான்னு சொன்னா ஏன் கேட்குறாரு? அவர் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டாருன்னா அதுலேருந்து மாறவே மாட்டார். அவன் எதுக்கு மாறணும்? அவன் வேலையை அவன் கரெக்டாக தான் செஞ்சுட்டு இருக்கான். நீங்கள் முதல்ல உங்கள் வேலையை ஒழுங்காக பாருங்கள். ஒழுங்காக பாருங்கன்னா நானா வீட்டில் சும்மா சுற்றிட்டு வெட்டியாக இருக்கேன்? அதை நான் எப்படி மாமா சொல்கிறது? உங்களுக்கே தெரியுமே. பாஸ்மிதா. தருண், அவர் என்னோட ஹஸ்பண்ட்ன்றதை மறந்துடாத. அடிக்கடி இப்படி ஞாபகப்படுத்திட்டு மறந்துட போகிறேன். இனாஃப் தருண். மாப்ள நீங்க சாப்பிடுங்க. இப்ப எதுவும் பேச வேண்டாம். அம்மா, அந்த டீல் நமக்கு ரொம்ப முக்கியமா. நான் எது செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. சரிப்பா. சும்மா தான் கேட்குறேன். அதை என்கிட்ட சொன்னால் தானே என்னன்னு தெரியும். எதுக்கு தெரியணும்? தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க கிட்ட போய் வளர்றதுக்கா? வாட்? யார் வளர்றா? ஐ சஸ்பெக்டிங் மை ஹஸ்பண்ட்? குமார், யூ ஓகே? சவிதா, வர வர உன் தம்பி எல்லாரும் முன்னாடியும் என்னை மட்ட தட்டே இருக்கான். மா, அவன் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. நான் சொல்லிட்டேன். சவிதா, எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக சாப்பிட்றீங்களா? வச்சலா, இனிமேல் சாப்பிடும்போது பிஸ்னஸை பற்றி பேச வேணாம். சரி. எல்லாரும் சாப்பிடுங்க. ஆல்ரைட், I'll make a move. Sorry guys. பாய். பாய்மா. மா, வர வர அவன் கொழுப்பு ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டு இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து தெரிஞ்சு பேசிட்டு இருக்கான். சவிதா, ஹீஸ் யுவர் பிரதர் ரைட்? சவி, அந்த கொக்கோ கிரன்ச்சடா அத்தை, பால். இந்தாங்க மாப்ள. மாப்பிள்ள, மாமா, இந்த கியூகம்பரை சாப்பிடுங்க, மூளைக்கு நல்லது. வேணுமா மாப்பிள்ள? எடுத்துங்க. சவிதா, நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா? இப்போ தானே மேடம் சாப்பிட்டீங்க, அதுக்குள்ளே என்னது? எங்க என்ன நிம்மதியா சாப்பிட விட்டீங்க? அதான் மாமனும் மச்சானும் அடிச்சுக்கிறீங்களே. இங்கே உன் அப்பாவும் தம்பியும் சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. நீ என்ன சாப்பிடாத பற்றிலாம் ஃபீல் பண்ணுற? எனக்கு என்னதான் பண்ண சொல்றீங்க? ஆல்ரெடி உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்து தானே இருக்காங்க. எது, இந்த 10,000 சம்பளம் கொடுத்து உன் தம்பி 10,000 கேள்வி கேட்குறான். உங்க ஒருத்தருக்கே அந்த சம்பளம் பத்தலைன்னா கேட்க தானே செய்வாங்க. அவனும் தான் அவன் விஷயத்துக்கு செலவு பண்ணிட்டே இருக்கான். அவனை தான் கேட்டிங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, ஏகே இண்டஸ்ட்ரீஸ்க்கு சொந்தக்காரன் அவன். அவனே எதுக்கு கேட்கணும்? நீ பாருமா, அதே ஏகே இண்டஸ்ட்ரிக்கு நீயும் தானே சொந்தக்காரி. உங்கள் அம்மாட்ட சொல்லி அப்படியே சொத்தை பிரித்து கொடுக்க சொல்ல. நம்ம தனியாக போயிட்டு நம்ம இஷ்டப்படி எப்படி வேணாலும் வந்துக்கலாம். காலையிலே ஜோக்லாம் பண்ணக்கூடாது. ஸ்மார்ட்டா இருக்கீங்க. நல்ல பிள்ளையா. வேலைக்கு போயிட்டு வாங்க. ஓகே. ஈவினிங் எனக்கு ஃப்ரெண்டு கூட மீட்டிங் இருக்கு. வர்றதுக்கு லேட் ஆகும். சரி. ஓய், ஐ லவ் யூ. கோ 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 கோ. டைம் ஆச்சு. சரி சரி, போகிறேன். தத்து கால் பண்ணுறாரு. சரி, நீங்கள் முதல்ல ஆஃபீஸ் போங்க. எது ஒன்று நான் ஓகே சார். சரி, சொல்லுங்கப்பா. நம்ம கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டாங்க தருண். என்னாச்சு?
எனக்கு தெரியல தருண், நம்ம கிளையன் கிட்ட யாரோ ப்ரைஸை குறவா பேசி எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் நம்ம கைக்கு வராது. இப்போ என்ன பண்ண போறோன்னு தெரியல. இம்மீடியட்டாக மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்கள். எல்லாம் ஸ்டாஃப்ஸ் அவங்க இருக்கணும். நான் உடனே வரேன். சரிப்பா. என்ன உன மாதிரி பஞ்சத்தில் பிஸ்னஸ்க்கு வந்தவன் நினச்சியா? இட் ரன்ஸ் இன் மை பிளட். பிஸ்னஸ்ங்கிறது என் ரத்தத்திலே ஊறி போயிருக்கு. அதான் ஒரு அந்தத்திலே ஊறி போயிருக்குல்ல. அப்புறம் எதுக்கு சில்லறத்தனமா ஒரு கிளையன் ஓடி போனதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றது தருண்? முதல்ல உன் கூட இருக்கிறாங்கன்னா உன் ஸ்டாஃப்ஸ், அவங்கள நல்லா பார்த்துக்க. அப்புறம் வெளியில் உள்ளவங்கள பார்த்துக்கலாம். பாய் மிஸ்டர் தருண். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். பார்த்துக்கலாம். ஸோ டெல் மீ who did this? கேட்குறேன்ல, சொல்லுங்க. அப்போ நீங்கள் எங்கள் எல்லாத்தையும் சந்தேகம் பிடிக்கிறீங்களா? நீங்கள் எங்களுக்கு தேவைப்படுற விஷயம்லாம் செய்யும் போது நாங்கள் எதுக்கு கிளையன்ட்டோட டைமை வேஸ்ட் பண்ணோம்? இங்கேருந்து விஷயம் போகாமல் அவனுக்கு எப்படி நான் யார் யார் கூட பிஸ்னஸ் டீலிங்ஸ் வச்சுருக்கேங்கிற இன்ஃபர்மேஷன் போச்சு? எப்படின்னா எங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த பிஸ்னஸ் டீலிங் பற்றி நீயும் தத்தவும் தான் எப்பவுமே குசு குசுன்னு பேசிகிட்டு இருப்பீங்க. ஹவு we know? அப்போது நாங்களே விஷயத்தை லீக் பண்ணிவிட்டு அந்த பழைய தூக்கி உங்கள் மேலே போடுறோம், அப்படி தானே? நோ யோர் லிமிட் குமார். உங்கள் வேலை எதுவோ அது மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். தருண், மியூட். குமார், கொஞ்சம் அமைதியாக இருங்க. சீரியஸ்னஸ் தெரியாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க. ஓகே காய்ஸ், வாட் இஸ் த சொல்யூஷன் நவ்? இதை நான் பார்த்துக்கிறேன்ப்பா. ஹலோ நிஷா. எஸ் பாஸ். நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாருடைய பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் என் டேபிளுக்கு வரணும். அண்ட் தட் இன்க்ளூட்ஸ் மைன் அண்ட் குமார். ஓகே பாஸ். And send me a complete report copy. I need to talk to you as soon as possible. Okay? Sure boss. நான் விட மாட்டேன். ஆஃபீஸ் மீட்டிங்ல அவர் எல்லாரும் முன்னுக்கும் அவமானப்படுத்தியிருக்கான். குமார் என்ன பண்ணாரு? அவர் என்ன பண்ண என்னமா? பிரேதல்லோன்ற ஒரு மரியாதை வேணாமா? பாஸ்க்கும் ஸ்டாஃப்க்கும் நடக்கிற பிரச்சனையில வீட்ல இருக்கிற நாம தலையிடக்கூடாது. புரியுதா? இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். நானா? எஸ். நான் என்ன பண்ணேன்? யார கேட்டு ஆர்கே கம்பெனியோட முழு பொறுப்பையும் அவங்கிட்ட கொடுத்தீங்க. யார கேட்கணும்? என்ன ஒரு வார்த்தை கேட்டிருக்கணுமா? நானும் இந்த குடும்பத்தில் பிறந்தவ தானே. எனக்கும் இந்த சொத்துல சம உரிமை இருக்கு. இல்லைன்னு யாரு சொன்னா? அப்ப அந்த கம்பெனிலயும் எனக்கு சம உரிமை இருக்குதானே? அவன் யார் அந்த கம்பெனி அவனோட சொல்றதுக்கு? லுக் சவி, யாருக்கு எதை கொடுக்கணுங்கிறது உங்க அப்பா முடிவு பண்ணது. அதுல தலையிடுற உரிமை எனக்கு கூட இல்ல. அப்ப அவன் எது பண்ணாலும் எங்களை எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் உங்களுக்கு பரவாயில்ல, அப்படிதானே? இப்ப ஏண்டி டென்ஷன் ஆவற? டென்ஷன் ஆவறனா? நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்க போறதில்ல. உங்க பையன் எது பண்ணாலும் நீங்க கண்டுக்க போறதில்ல. அதனால எங்களுக்கு சேர வேண்டியதை பிரிச்சு கொடுத்துருங்க. நாங்க தனியா போய் இருந்துக்கிறோம். சவி, ஏதோ காதலிச்சு தொலைச்சிட்டியேன்னு பிடிக்கலனாலும் கூட உனக்கு அந்த குமாரையே கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். எந்த வேலையும் உருப்படியா செய்யாம மாசம் 10,000 வெள்ளி சம்பளம் கொடுக்கறேன். அதுல உனக்கு 10 வெள்ளி கூட கொடுக்க மாட்டாரு உன் புருஷன். இதுல சொத்தையும் கொடுத்து அத அவரு தின்னு முடிச்சு மறுபடியும் கொண்டாந்து உன்னை இங்க தாண்டி விடுவாரு. அம்மா இருக்கிற வரைக்கும் ஏன் கண்காணிப்புல இருக்கிறது தான் உனக்கு சேஃப். ஏன்னா உனக்கு கிடைச்ச புருஷன் அந்த மாதிரி. படிச்ச பொண்ணு நீ, புரிஞ்சு நடந்துக்க. இந்த தீனிலாம் எடுத்து வச்சிரு. அந்த தருணுக்கு எல்லா சந்தேகமும் என் மேலே தான். அவனுக்கு மட்டும் இந்த கிளையண்ட் டீடைல்ஸ் தான் நான் தான் அவங்களுக்கு தரேன்னு தெரிஞ்சு அவ்வளோதான். தருண் சின்ன பையன் என்ன பண்ணிடுவான்? அவனுடைய அக்கா உன்னுடைய ஒய்ஃபுங்கிறத மறந்துடாத. இந்த மாப்பிள்ளை பொசிஷன்லாம் வச்சுட்டு இங்கே ஒன்றும் பண்ண முடியாது சார். அந்த தருண் ஏதாவது செய்யணும்.
முடிச்சிடவா? வேணாம் இப்போதைக்கு அவனை லேசாக தட்டினா போதும். சொத்தை பிரிக்க சொல்லி பொண்டாட்டிட்டு சின்ன ஒரு பொரிய போட்டுட்ருக்கு. அந்த டாக்குமெண்ட்லாம் முதல்ல சைன் பண்ணட்டும். அது வரைக்கும் மச்சான் அவன் உயிரோடு இருக்கணும்ல. நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். Cheers. கவலையை விடு, நான் இருக்கேன்ல, பார்த்துக்கிறேன். ஒன்றை வச்சு நான் காயை நவுத்துறேன். பாஸ்கர், என்னாச்சு? இருங்க சார் பார்க்குறேன். பாஸ்கர், Kolonia siapa? Eh! Kolonia apa hal? Ha? Sekejap. Hey! அந்த வரதனை இதுக்கு மேலே நம்ம சும்மா விடக்கூடாது. அது நமக்கே பெரிய பிரச்சனையாக போய் முடிஞ்சிடும். அந்த லாயர் கதிரேசன் கிட்ட நான் பேசுறேன். இவனெல்லாம் அட்டெம்ப்ட் டு மர்டர்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டு 5 வருஷம் உள்ளுக்கு தள்ளினா தான் அறிவு வரும். அவனை உள்ள தள்ளுறதுக்கு முன்னே அவனுக்கு ஒருத்தர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கானே, இந்த பரதேசியம் முதல்ல கண்டுபிடிக்கணும். யாரு? என்ன மாமா சைலண்ட் ஆயிட்டீங்க? ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்குமோ? எக்ஸ்கியூஸ் மீ தருண், நீ பேசாம இரு. மாப்ள, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. அதை எங்க நிம்மதியாக பார்க்க வர்றீங்க? மாப்ள, அதுக்கு நீங்க ஒழுங்கா இருக்கணும் மாப்ள. முதல்ல ஆஃபீஸ்க்கு போய் உங்க அக்கௌண்ட்ஸ் கிளியர் பண்ணுங்க. இன்னும் ஒரு வாரத்தில் ஆடிட் இருக்கு, அதை முதல்ல செட்டில் பண்ணணும். இன்னும் உங்களோட கணக்கு மட்டும் தான் இன்னும் முடியாம இருக்கு. மக முறிஞ்சு இப்போ அப்பா ஆரம்பிச்சாச்சு. சரி, நான் கிளம்புறேன். மச்சான், உடம்ப பத்திரமா பார்த்துங்கன்னா. உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி. முதல்ல அக்காவை கிளப் ஹவுஸ்ல இருந்து கூட்டிட்டு வாங்க. 6 மிஸ் கால் ஆச்சு. போங்க. தருண், ஏன்டா இவ்வளவு ஆத்திரப்படுற? கடுப்பா இருக்குமா? வரதன், தருணுக்கு சரியாகிற வரைக்கும் இந்த கேஸ் மேட்டர்லாம் நீங்களே பார்த்துக்கங்களேன். சரி. தருண், இந்தா. என்னம்மா இது? ஆர்ட் கேலரி எக்ஸிபிஷன். என் குட் ஃப்ரெண்ட் தான் ஆர்கனைஸ் பண்றா. இதுக்கு கட்டாயம் நீ போகணும். ஆர்ட் கேலரியா? மா, எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைம்மா. இட்ஸ் நாட் ஈவன் ரிலேட்டட் டு மை பிசினஸ். என்ன தருண், இப்படி சொன்னா எப்படி? வருஷம் 50,000 வெள்ளி டொனேஷன் கொடுக்குறோம்ல, சரியா மெயின்டைன் பண்றாங்களான்னு போய் பார்த்தா தானே தெரியும். ஹூ நோஸ், மேபி இந்த ஆர்ட் எக்ஸிபிஷன்ல உனக்கு பிசினஸ்க்காக வேற ஏதாவது ஐடியா கிடைக்கலாம்ல. மா, honestly I'm not interested மா. யோசிக்காதடா, போயிட்டு வா. அதுவும் இந்த காலத்துல நான் வெளியே போறதா இல்லம்மா. ப்ளீஸ்மா. தருண் ப்ளீஸ், அம்மா சொல்றேன்ல, ஒரு சேஞ்சுக்குடா.
மனசையும் ஹார்ட்டையும் ஈஸியா வச்சுக்கோ. ப்ளீஸ்டா போயிட்டு வாடா. பிஸ்னஸ்னு உங்க அப்பா மாதிரி மான்ஸ்டர் ஆயிராதடா. ப்ளீஸ்டா போயிட்டு வாடா. ப்ளீஸ்டா என் செல்லம்ல, போயிட்டு வா. சரிம்மா போகிறேன். ம் இந்தா. சரி நான் வரேன். பில்டிங்னு 1900ஸ்லேருந்து 1939 வரைக்கும் கட்டப்பட்ட கட்டிடம் தான் சொல்லுவாங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த ஓவியத்தோட பேர் தான் த கோல்ட் வாஷ். இந்த போஸ்டரில் இருக்கிற இந்த பெயிண்டிங்கில் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குங்க. இங்கே இருக்கிறதுல வச்சு இதுதான் ரொம்ப பியூட்டிஃபுல் அண்ட் யூனிக்கான பெயிண்டிங். அதே மாதிரி இங்கே இன்னும் நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்குது. நீங்கள் ஒன்று ஒன்றா பாருங்கள். எனி கொஷின்ஸ்னால் நீங்கள் என்கிட்ட கேளுங்க. ஓகே, ஹேவ் அ நைஸ் டே. உனக்காகத்தானே நான் உயிர் வாழும் ஜீவனே, உன்னோடு சேரபடி சாய நான் வேண்டுமே. எக்ஸ்கியூஸ் மீ. Yes, how can I help you? வருகிறாய் தொடுகிறாய் I'm interested in this painting. Could you explain to me further? Yes, for sure. என்னை தாண்டும் உந்தன் எண்ணம் என்னை தீண்ட நேசித்தேன். என்னை தாண்டும் காற்றை எல்லாம் நீயாய் சுவாசித்தேன். அன்பே இன்று நானும் உன்னை எண்ணி வந்தால் போதும். இந்த ஜென்மம் ஒற்றை பார்வை தந்தால் ஆசை நிஜமாக அன்பே நீ வேண்டும். என்னம்மா ஸ்டாக் மார்க்கெட்டா? ஐயாவுக்கு இப்பதான் பொழுது விடிஞ்சிருக்குல்ல. நேத்து வீட்டுக்கு வந்து ரூமுக்கு போனவன் தான் இப்பதான் வர. ஓகே, நவ் ஆர்ட் கேலரி போயிருந்தியே. டெல் மீ, how was the experience? I enjoyed. எனக்கு இது வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. see, தேங்க்யூமா. அதனால தான் உன்னை போக சொன்னேன். எப்போதும் பிஸ்னஸ் ஸ்ட்ரெஸ்ன்னு
இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் சன். காயமும் ஆறிடுச்சு, கொஞ்சம் காமி. இரு, நான் ட்ரெஸ்ஸிங் பண்ண மருந்து எடுத்துறேன். Okay. இரு. Ovia. So guys, I'm here with the good news. Sulawesi, Indonesia நம்ம ரிக்வெஸ்ட் பண்ண அந்த சில்க் கார்மெண்ட் பிஸ்னஸ் ஆர்டர் ஃபார் த நெக்ஸ்ட் 18 இயர்ஸ்க்கு நமக்கு தான் கிடச்சிருக்கு. யா இனிமேலும் இந்தோனேஷியாவிலேருந்து மலேசியாவுக்கு வர எல்லா சில்க் கார்மெண்ட்ஸும் மொத்தமாக நம்ம மூலமாக தான் லோக்கல் மார்க்கெட்ஸ்க்கு போக போகுது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் குவைட் a good deal. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூப்பா. Thank you. It's a great teamwork. So, Bhaskar, do me a favor. Nisha கிட்ட சொல்லி இந்த வீக்கான ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுங்க. It's my treat. It's on me, guys. Okay? கிராண்டா இருக்கணும். ஓகே பாஸ். Okay? மற்ற விஷயங்களை நம்ம அடுத்த மீட்டிங்கில் பேசிக்குவோம். Alright? You guys can resume your duties. Thank you, guys. அப்பா, இந்த சில்க் கார்மெண்ட்ஸை நம்ம இம்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை நம்ம மலேசியன் ஸ்டேட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராடக்டாக உருவாக்கலான்னு இருக்கேன்ப்பா. குட். இதை வந்து மலேஸ், சைனீஸ், இந்தியன்ஸ்னு நம்ம நாட்டில் எல்லாத்துக்கும் இந்த பிஸ்னஸ் போய் சேரணும். ஏன்? அண்ட் இதில் உருவாக்குற ப்ராடக்ட் பேர் சவின்னு வைக்கலான் இருக்கேன்ப்பா. சவிதா. எஸ்ப்பா. இந்த சில்க் கார்மெண்ட் பிஸ்னஸை நான் அக்காவுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடலான் இருக்கேன். தருண், ஐ டோன்ட் திங்க் ஸோ இட்ஸ் a குட் ஐடியா. இவ்வளோ சம்பளம் கொடுத்து அதை செலவு பண்ண தெரியாதவன் குமார். இந்த பிஸ்னஸை மொத்தமாக அவன்கிட்ட கொடுத்தோன்னா அதை தின்னே முடிச்சிருவான் அவன். ஐ டோன்ட் திங்க் ஸோ இட்ஸ் a குட் ஐடியா. யூனோ, இட்ஸ் பெட்டர் யூ டோன்ட் டேக் த ரிஸ்க். உன் அக்கா ஸ்டில் வெரி மச் சைல்டிஷ். அது தெரில, எனக்கு இதில் உடன்பாடு இல்லை. எதுக்கும் நீ அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்க. விசாகப்பட்டினத்துலேருந்து சண்டே ஈவினிங் கிளம்புது. நாம அங்கே நுழையிறது ரொம்ப ஈஸி இல்லை குமார். அப்போ இந்த வாட்டி அவனை ஒன்றுமே பண்ண முடியாதா? முடியாதுன்னு சொல்லலை, ரிஸ்க்குன்னு சொல்கிறேன். நம்ம பசங்க அங்கே எல்லா வேலையும் கரெக்டாக தான் பண்ணுறாங்க. நாம் நினச்சபடி நடந்தா கடலோட கடலாக கரைச்சிடலாம். இங்கே வந்து தான் ஏதாவது பண்ணணும். உங்களை நம்பி தான் நான் என்னமோ பிளான் வச்சுருக்கேன் சார். எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்தில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடாதீங்க சார். கவலைப்படாத குமார், நீங்களே சொன்னாலும் நான் அவனை விட போகிறதா இல்லை. அவனை தீர்த்தே தீரணும். தீருவேன். ஹாய். ஹே ஹாய். ரொம்ப நேரமாச்சா? என்ன ஸ்கெட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க? ஜஸ்ட் ஸ்கெட்சிங். கேன் ஐ ஹேவ் a look? யா ஷூர். Thank you. Wow, looks good. ஆர்ட் கேலரியில் வேலை செய்கிறவங்களும் இவ்வளோ அழகாக படம் வரைவாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கும் இதை கற்றுக் கொடுக்க முடியுமா? நான் கேட்ட கேள்விக்கு சிரிப்பு பதில் இல்லையே. அதில் சென்ட் பண்ணுற மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணுறது, அப்புறம் சொன்ன டைமுக்கு கரெக்டாக மீட் பண்ண வர்றது, இந்த மாதிரி காமனான விஷயத்துக்கே உங்களுக்கு டைம் இல்லை. இதில் நீங்கள் எப்படி வரைய கற்றுக்குவீங்க? கற்றுக் கொடுக்குறீங்கன்னா சொல்லுங்கள். லைஃப் முழுக்க இந்த ஆர்ட்டை கற்றுக்க நான் ரெடி. தருண், இது என்ன ப்ரப்போசலா? I love you.
தருண், நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் இல்லை. யூனோ ரைட், நான் ஒரு ஆர்ஃபன். நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னோடய ஃபேமிலி பெரிய பேக்ரவுண்ட் இன்னும் கிடையாது. ஐ லவ் யூ. உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு நான் பொருத்தமாக இருப்பேன் கூட எனக்கு தெரியாது. ஐ லவ் யூ. நான் வேண்டுமே கவிதையாக வருகிறாய், தொடுகிறாய், மறைகிறாய், தொலைவிலே வருகையில் தொடுதலை. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. Simple. Just repeat after me. I love you. விண்ணை தாண்டும் உந்தன் ஜன்மம் என்னை தீண்ட நசித்தே, என்னை தாண்டும் சரி, நீயாய் நீயாய். எனக்கு ப்ராமிஸ் பண்ணுவீங்களா? எந்த சிச்சுவேஷன்லையும் என்னை நீங்கள் ஏமாற்றக்கூடாது, கைவிடக்கூடாது. பார்வை தந்தா ஆசை நிஜமாக, அன்பே நீ வேண்டும் கவிதையாக கடைசி வரைக்கும் என்னை நல்லா பார்த்துப்பீங்களா? மறைகிறாய், தொலைவிலே வருகையில் தொடுதலை தருகிறாய். எந்த சிச்சுவேஷன்லேயும் உன்னை ஏமாற்ற மாட்டேன், கைவிட மாட்டேன். என் உயிர் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் உன்னை பத்திரமா பார்த்துக்குவேன். கவிதையாக வருகிறாய், தொடுகிறாய், மறைகிறாய். யாதும் ஆகி என்னை ஆள உன்னால் என்னுள் மோதல் தானா, கண்ணால் பேசி கவிதை வாசி பெண்ணே உன்னால் மோகம் தானா. கவிதையாய் வருகிறாய், தொடுகிறாய், மறைகிறாய், தொலைவிலே வருகையில் தொடுதலை தருகிறாய். உனக்காகத்தானே நான் வாழ்கின்ற ஜீவனே, உன்னோடு சேர மடி சாய நீ வேண்டுமே. கவிதையாய் வருகிறாய், தொடுகிறாய், மறைகிறாய், தொலைவிலே வருகையில் தொடுதலை தருகிறாய். நின்னை தாண்டும் உந்தன் எண்ணம் என்னை தீண்ட நேசித்தேன். என்னை தாண்டும் காற்றை எல்லாம் நீயாய் நீயாய் சுவாசித்தேன். பின்னை இங்கு நானும் உன்னை எண்ணி வந்தார் போதும் இந்த ஜென்மம் ஒற்றை பார்வை தந்தார். ஆசை நிஜமாக அன்பே நீ வேண்டும். கவிதையாய் வருகிறாய், தொடுகிறாய், மறைகிறாய், தொலைவிலே வருகையில் தொடுதலை தருகிறாய். உனக்காகத்தானே நான் வாழ்கின்ற ஜீவனே, உன்னோடு சேர மடி சாய நீ வேண்டுமே. கவிதையாய் வருகிறாய், தொடுகிறாய், மறைகிறாய், தொலைவிலே வருகையில் தொடுதலை தருகிறாய்.
கவிதை வாசி பெண்ணே உன்னால் மோகம் தானா. நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கியா தருண்? ஆமாம்மா, எவ்வளோ நாளைக்கு தான் அக்காவை நம்ம பொறுப்பிலே வச்சுக்கிறது? மாமாவுக்கும் அக்காவை நல்லா பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு இருக்குல்ல. இது என்ன புதுசா? அக்கா புருஷன் மேலே இவ்வளோ பாசம்? எல்லாம் காரணமாக தான் மாமா. நீங்கள் தானே தனியாக சொந்தமாக உங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. தேங்க்ஸ்டா. ஒவ்வொரு நாளும் இதே சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாரு. தனியாக நின்று ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாதான் அதுக்கான கணக்கு வழக்கெல்லாம் எப்படி வச்சுக்கணும்னு உங்களுக்கும் தெரியும் இல்லை மாமா? இது உங்க 2 பேர் பேர்லயும் ரிஜிஸ்டர் பண்ண boutique. This is 8 million worth of investments and properties. இந்த boutique தேவையான goods எல்லாம் தருண் சப்ளை பண்ணுவான். அண்ட் இது உங்க புது வீட்டோட டாக்குமெண்ட்ஸ். வீடு Congrats, பக்கம் ஸோ ட்ராவல் பண்ண ரொம்ப ஈஸி. தேங்க்யூ மாமா. சந்தோஷமா? வாழ்த்துக்கள் மச்சான். சரிம்மா, நானும் கிளம்புறேன். டைம் ஆச்சு. தருண், ம் யார் அது? ஓவியா? ஓ சொல்லு, யார் அது? வாவ், நாட் பேட். அவங்க இன்ஃபார்மர் என்னை விட செம்ம ஸ்பீடாக இருக்காங்க. தருண், கேட்ட கேள்விக்கு பதில். ஓவியா நான் லவ் பண்ணுற பொண்ணுமா, அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ம் Who is her parents? What is her background? பேரண்ட்ஸ் இல்லை, ஷீஸ் அலோன். இங்கே தான் பக்கத்தில் பென்சில் கொண்டு இருக்கா. அண்ட் ஷீஸ் அன் ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்டா? எங்க கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலையா? இட்ஸ் மை லைஃப்மா, முடிவு பண்ண வேண்டியது நான். ஏன் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் வேண்டாம்னா சொல்ல போகிறீங்க? வேண்டான்னு தான் சொல்லுவேன். பச்சலா கூல். எங்களுக்குன்னு ஸ்டேட்டஸ் இருக்குது. இது ஏகே இண்டஸ்ட்ரியோட ஃபேமிலி. இந்த குடும்பத்துக்கு யாரு மருமகளா வரணும்னு முடிவு பண்றது நானு. பச்சலா பச்சலா, இது தருணோட லைஃப். அவங்க லைஃப் அவங்க தான் முடிவு பண்ணணும். அம்மா, எனக்கு ஓவியாவும் பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய் வேணாம், நீ போ, நான் பேசிக்கிறேன். நான் ஓவியாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். I want to meet the girl. Made the arrangement. ஓகே. பார்க்கணும்னு சொன்னீங்க, இது வரைக்கும் ஒண்ணுமே சொல்லவே இல்லையே. எவ்வளவு வேணும்? எதுக்கு? என் பையனை நீ விட்டுட்டு போறதுக்கு. நான் எதுக்கு விட்டுட்டு போகணும்? பணத்துக்கு தானே நீ அவன் பின்னால சுத்திக்கிட்டு இருக்க. அதுக்காக தான் உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் வழக்கமா நீங்க பண்றது தானே. அப்ப நாங்க பண்றதுனா இப்ப நீங்க பண்றது? What you mean? இத பாருங்க, உங்க பையனை தேடி ஒன்று நான் போகல, அவர் தான் என்ன தேடி வந்தார். நீங்க ஒன்று பண்ணுங்களேன், இந்த ஆஃபரை நீங்க உங்க பையன்கிட்ட கொடுத்து பாருங்க. அவருக்கு ஓகேனா எனக்கும் ஓகே. என்ன மிரட்டுறியா? சேச்சே, நான் நிஜத்தை தான் சொல்றேன். உங்க பையனாலே நான் மறக்க முடியும்னா நானும் மறந்துடுறேன். அப்ப அந்த அளவுக்கு நீ அவனை மயக்கி வச்சிருக்க. அது என் பழக்கமும் இல்லை, அப்படி நான் பொறுக்கவும் இல்லை. நானும் உங்க பையனும் உயிருக்கு உயிராக காதலிக்கிறோம். ஒன்றும் உங்க ஸ்டேட்டஸையும் பணத்தையும் பார்த்துட்டு இல்லை. இன்ஃபேக்ட் எனக்கு அதெல்லாம் தேவையும் இல்லை. அப்போ நீ அவனை விட மாட்ட? அவரை என்னை விடுற வரைக்கும். அதையும் பார்க்கத்தானே போறேன். பார்த்து தானே ஆகணும். தருண் மாதிரி ஒரு பேரனா இல்லை உங்களை மாதிரி ஒரு பேத்தியான்னு? டூ ஸ்வீட். சரி, நான் கிளம்புறேன்.
ஹவு இஸ் இட் ஈவன் பாசிபிள்? இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்ததே இல்லையே. அதான் சார் எனக்கும் ஒன்றும் புரியல. ஒரு கண்டெய்னரோட கூட்ஸோட வேல்யூ 2 million. 5 கண்டெய்னர்ஸ்னா டூ த மேத் கனெக்ட் பண்ணால் 10 million வருது. ஷிப்மெண்ட் கால் பண்ணீங்களா? பண்ணிட்டேன் சார். 20 கண்டெய்னரும் கப்பலில் ஏற்றுறதா சொல்கிறாங்க. அப்போ ஏற்றிருந்தா வந்து சேர்ந்துருக்கணுமே. ஒருவேளை கடலில் விழுந்திருக்குமோ? அது எப்படி சொல்லி வச்ச மாதிரி 5 கண்டெய்னர்ஸ் நம்மள தான் இருக்க முடியும்? Does it even make sense? Tell me. அந்த ஸ்டேட்லேருந்து வர்றத சீரியல் நம்பர் பிரகாரம் தான் அடிக்கிருப்பாங்க. அதனால உங்கள் ஸ்டேட்மெண்ட்க்கு ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா? நோ சார். ப்ரூஃப் இல்லைன்னா என்கிட்ட சொல்லக்கூடாது. ஷீதல் காகோ இன்னைக்கு நேற்று அவங்க இண்டஸ்ட்ரிக்கு வந்தவங்க இல்லை. ஃபார் த பாஸ்ட் ஃபியூ ஜென்ரேஷன்ஸ் அவங்க கூட பிஸ்னஸ் டீல்ஸ் வச்சிருக்கோம். அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைமா? சுனில் உடனே என்னை கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. I need to know what's going on over here. ஓகே சார். ஷுவர் சார். என்ன நடக்குதாங்க? கேர்ஃபுல்லாக இருக்கணும் சார். நம்ம மாட்டிக்கிறதுக்கான சான்ஸு ரொம்ப ஹையாக இருக்குது. நீ பயந்து காட்டி கொடுக்காம இருந்தா சரி. மற்ற விஷயத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஓகே? ஓகே சார். தருண், என்ன இன்னும் டென்ஷன் குறையலையா? என் கூட இருக்கிறவங்களே எனக்கு துரோகம் பண்ணுறாங்கன்னு தோணுது. உன்னை யாரா கஷ்டப்படுத்துறது? விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். என் சந்தேகம் உறுதியாச்சுன்னா உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே? 5 கண்டெய்னர் காணா போச்சுல்ல? மில்லியன்ஸ் கணக்கில் லாஸ்ட் ஆயிருக்குமே. யா, ஆல்மோஸ்ட் 10 million. நான் தான் ஓவர் கம் பண்ணணும். And I have to face the board directors. ரிப்போர்ட் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் பண்ணியாச்சு. But I need to fly to Chennai. I need to find root cause of this. இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். You want me to join you? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விவிஐபி கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னது? சொல்லவா? ஹாய் மை ஜூனியர். அப்பா வந்து பிஸ்னஸ் விஷயமா கொஞ்சம் தூரம் போக வேண்டிய வேலை இருக்குது. ஸோ நான் போயிட்டு வர வரைக்கும் இந்த கியூட் அம்மாவை எனக்காக பத்திரமா பார்த்துக்கோ. சரி, நீங்க பிள்ளைய கொஞ்சம் இதெல்லாம் போதும். நம்ம ரெஜிஸ்டர் பண்ண விஷயத்த அப்பா அம்மாட்ட எப்போ சொல்ல போறீங்க? எனக்கு பயமா இருக்கு. நீங்க இல்லாத டைம்ல உங்க அப்பா அம்மா இங்க வந்து பிரச்சனை பண்ண போறாங்க. அதை பற்றி கவலைப்படாத. எங்கள் அம்மா பார்க்கறதுக்கு தான் ஸ்ட்ரிக்ட்டு. ஆக்சுவலி ஷீ இஸ் வெரி லவ்விங். ஸோ அவங்கள எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நான் திரும்பி வந்ததும் எல்லாருக்கும் அஃபிஷியலாக நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு அனௌன்ஸ் பண்ணுவோம். ஓகே? ஓகே. ஏய் தருண், தருண். ஏய் தருண், என்னடா ஆச்சு உனக்கு? சென்னைக்கு போனதுல இருந்து உன்னை போன்ல பிடிக்கவே முடியல. சரி, யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா? கேட்குறாங்களே, சொல்லு தருண். யாருப்பா அது?
பரத் தானே? பிசினஸ்ல இருக்கிற எதிரியை சமாளிச்சிடலாம். என்னங்க அது? ஆனா நம்ம கூடவே இருக்கிற எதிரிய டேய், என்னடா குழப்புற? 48 ஹவர்ஸ்ல, இன்னும் 2 நாள்ல எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும். இன்னொரு விஷயமும் இருக்குமா, நானும் ஓவியாவும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். And we are expecting now. She's pregnant, ma. என்னங்க என்னமோ சொல்றான்? 6 weeks ஆச்சு. எது? டேய், என்னடா சொல்ற? மை காட் தருண், நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேம்மா. என்ன தருண், என்ன ஆச்சு? தெரியலம்மா, எனக்கே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்க இன்னும் நிறைய இருக்கு. மற்றதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாமா? ப்ளீஸ், நான் போறேம்மா. தருண், தருண் எங்க போற? தருண், சாரிம்மா. இல்ல தருண், போகாதடா, போகாதடா தருண், போகாதடா. ரிலாக்ஸ். தருண், போகாதடா தருண். அச்சலா, பாஸ், இன்னைக்கு நியூஸ் பார்த்தீங்களா? உங்கள் ஃப்ரெண்டு தருண் கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாருன்னு போட்டிருக்கு. எனக்கு நேற்று நியூஸ் வந்துருச்சு. இது ஆக்சிடென்ட் இல்லை. கூடவே இருந்து என்னை நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாங்க மச்சான். இத்தனை வருஷமா மகுடிக்கு ஆடுற பாம்பாட்டம் இவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு நான் ஆடினது எனக்கே ரொம்ப வெக்கமா இருக்கு. இப்போதைக்கு எனக்கு உதவக்கூடிய ஒரே ஆள் நீதான். பாம்பாட்டியோட முகமூடியை கிழிச்சு அவங்க எவ்வளவு கேவலமானவங்கன்னு எங்க அம்மாவுக்கு அடையாளம் காட்ட வேண்டியது நீதான். எனக்கு ஏதாவது ஆயிட்டா ஓவியாவை அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்துற. தருணுக்கு நெருக்கமானவங்க யாரோ அவங்க கூட இருந்து துரோகம் பண்ணியிருக்காங்க. அவங்க யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். எங்க உண்மை வெளியே வந்தா அவங்களுக்கு பிரச்சனை ஆயிரும்னு தருணை கொண்டிருக்கணும். அவங்க ஓவியாவை காப்பாற்ற சொன்னாங்களா பாஸ்? நான் செக் பண்ணிட்டேன், அவங்க அங்கே இல்லை. என்ன பாஸ், இதெல்லாம் யார் பண்ணியிருப்பாங்கன்னு நீ நினைக்கிறீங்க? பாஸ், இந்த கேஸ் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது? தருணோட வாய்ஸ் நோட்டுக்கு அப்புறம் ஒரு கோட் நம்பர் அனுப்பியிருக்கான். அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது என்னன்னு கண்டுபிடிச்சா ஒருவேளை இந்த கேள்விக்கான பதில் நம்மளுக்கு கிடைக்கும். பாஸ், வாட்ஸ் தி கோட்? HSN, Harmonized System of Nomenclature. உலகம் பூரா அனுப்புகிற 5000+ குட்ஸோட கோட் நம்பர் இது. இந்த கோட் இல்லாமல் இந்த கம்பெனினால எந்த ப்ராடக்டும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த கோட்ஸோட குட்ஸ் எல்லாம்
என்னன்னு கண்டுபிடிக்க முடியுமா? எல்லா கோட்ஸும் என் காட்டெக்ஸில் தான் இருக்குது. HSN 304990 இது கோட்ஸோட நம்பராக தான் இருக்கணும். NVICU 44789 44793 இது கண்டிப்பாக கொண்டினாவோட நம்பராக தான் இருக்கணும். இது எந்த நாட்டுக்கு போகுது, எப்படி போகுதுன்னு ஒன்றுமே தெரியாமல் இருக்குது. இது கண்டிப்பாக நம்ம அனலைஸ் பண்ணி ஆகணும். ஓகே? எஸ் சார். ஓகே சார். நான் இந்த கம்பெனியில் 20 வருஷமாக வேலை செய்கிறேன். ஒரு ஆடிட்டராக நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கம்பெனியில் 63% ஷேர் ஹோல்டர் தருண் தான். அதனால தான் ஃபுல் சைனிங் அத்தாரிட்டியை தருண் ஹோல்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ அவர் சடன் டெத்னால எல்லாமே பிரச்சனையில் வந்து நிற்கிது. தருண்க்கு அடுத்து அவரோட அசட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஹோல்ட் பண்ணுற ஒரே ரைட்ஸ் இருக்கிறவங்க அவரோட அம்மா டத்தின் வட்சலா. பட் சொத்துக்கள் எல்லாமே தருணோட பேரில் இருக்கிறதுனாலையும் அதை அவர் வேற பேருக்கு மாற்றி எழுதாதனாலையும் இப்போதைக்கு அந்த ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ட்ரஸ்டி மேலே இருக்கு. கம்பெனியோட 5 கண்டெய்னர்ஸ் மிஸ்ஸிங். இது விஷயமா இந்தியாவுக்கு போயிட்டு வந்த தருண் திடீர் மரணம். அவரோட ஒய்ஃப் ஓவியா எங்கே போனாங்கன்னே தெரில. ஸோ இதெல்லாம் கம்பெனி ட்ரஸ்டிக்கு சில டவுட்ஸ் ஏற்படுத்தியிருக்கு. போலீஸ் கிட்ட இதை பற்றி ரிப்போர்ட் பண்ணியாச்சு. அவங்க இதை விசாரிச்சு தருணோட மரணத்தில் எந்த வகையான சந்தேகமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா தென் சொத்து முழுக்க தருணோட அம்மா அப்பா பேருக்கு மாற்றப்படும். அது வரைக்கும் தருணோட அசட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிருக்கும். ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட். Yeah, it's time to break free. No more games, no more tricks, manipulation ends with me. Makudi, 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 makudi. Makudi, 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 makudi. நீ நடந்தது போதும், பழையது மறந்து இப்ப நான் தான் வேறும். சதிவம் பொய்களை மொத்தமா இட்டு என மடிச்ச மக்கள் முழுசா முடிச்சேன். சாப்பிடல இந்த முறை நானே என் தலைவன் போன் விளையாட்டு குறைய. Yo yeah. Makudi, 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 makudi. Makudi, 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 makudi. Manipulation, nah, it won't fly. I'm done with the shadows, look me in the eye. You can't control me, I'm out the cage. Turn your manipulation into pure rage. Makudi, 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 makudi. நிஷா அடிக்கடி மீட் பண்ணுற அந்த அன்னோன் பர்சன் யாரு? பாஸ் சொல்லு. அழகான பொண்ணு, பணக்கார பையன், சீக்ரெட் லவ்வாக இருக்கும் பாஸ். ஐயா, பசங்க அழகான பொண்ணை லவ் பண்ணுறதுலாம் ஒரு ஷோ ஆஃப்க்கு தான். சீக்ரெட்டாக லவ் பண்ணுறதுக்கு என்ன இருக்கு பாஸ்? ஐ திங்க் திஸ் இஸ் அன் அஃபேர். சீக்ரெட் அஃபேர்? அது ஒரு யங் பாயாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. சொசைட்டியில் ஒரு முக்கியமான ஆளாக கூட இருக்கலாம். பாப். எஸ் பாஸ். நிஷாவோட எல்லா சீக்ரெட்டையும் கண்டுபிடிக்க வேண்டியது உன் வேலை. ஓகே பாஸ். நவிதா, நம்ம ஒரு இடத்துக்கு போகணும். எங்கே போகிறோம் பாஸ்? சொல்கிறேன். Shiva,
வணக்கம் டத்தின். மை டீப்பஸ்ட் condolences to you and your family. இவங்க சொல்கிறேன். ஹேவ் அ சீட் ஃபர்ஸ்ட். இவர் பேர் வெங்கட். சரவால சொந்த கார்மெண்ட் ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு. உங்கள் பூத்தேக் பிஸ்னஸ்க்கு உதவியாக இருக்கட்டுமேனு நான் தான் தருணுக்கு அறிமுகப்படுத்தி வச்சேன். ஆனால் அதுக்குள்ளே இந்த மாதிரி ஆயிடுச்சு. அச்சலா, இப்படி சாப்பிடாம இருந்தா எப்படி? காஃபியாவது குடி. என் பிள்ளையே போயிட்டான். இதுக்கு மேல நான் இருந்து என்ன இருக்கு? தெரியுமா? ஆனா எங்களுக்கு நீ மட்டும் தானே இருக்க. டத்தோ, டத்தினுக்கு முதல்ல மெடிசன் கொடுங்க. தண்ணி தோ எடுத்துட்டு வரேன். இல்லை பரவாயில்ல, வேண்டாம். நீங்களா பேசிட்டு இருங்க, வந்துடுறேன். ஓகே. டத்தோ, யார் அவங்களா? உங்கள் ரிலேட்டிவ்ஸா? ஆ? உங்கள் ரிலேட்டிவா? ஒன்றுமே சாப்பிடாம இருந்தா இப்படி? ஜெனி கூட வந்திருக்காங்களே, ம். போலீஸா கூட இருக்கலாம். ஓ. பாஸ், கேப்சூல் என்ன பண்ணுறது? இது உனக்கு எப்படி கிடைச்சி? அதெல்லாம் அப்படிதான் பாஸ். கண்ணு பார்க்குது, கை தானா வேலை செய்யுது. சரி, இது முதல்ல லேப்புக்கு அனுப்பு. இதில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாகும். பாப்கார்ன் நீங்கள்? அவன் தருண் கம்பெனிக்கு போயிருக்கான். ஓகே. Yeah, it's time to break free. No more games, no more tricks, manipulation ends with me. Makudi, 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 makudi. Makudi, 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 makudi. நீ நடந்தது போதும், பழையது மறந்து இப்ப நாட்களா வேறும். ஓ சதிவம் பொய்களை மொத்தமா இட்டு என மடிச்சு உக்கிட்ட முழுசா முடிச்சேன். சாப்பிடல இந்த முறை நானே என் தலைவன் போகலை அது குறைய. Yo yeah. Makudi, 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 makudi. Makudi, 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 makudi. Manipulation, yeah, it's over now. I'm standing tall, can't bring me down. You played your hand, now it's my turn. Watch your world crumble, let it burn. Makudi, 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 makudi. Makudi, 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 makudi. Kurima, 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 kurima. எனி க்ளூஸ் வெங்கட்? தருணுக்கு எதுவும் மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்கா? அதை பற்றி அவன் என்கிட்ட எதுவும் சொன்னதில்லை. பட் ரீசெண்டாக அவனை பார்க்கும்போதெல்லாம் அவனோட கை கொஞ்சம் ஷிவர் ஆகிறத நான் பார்த்துருக்கேன். இல்லை, அதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் எதுவும் கேட்கலையா? நான் கேட்டேன், பட் கொஞ்ச நாளாகவே இப்படி தான் இருக்குன்னு சொன்னான். தேர் இஸ் சம் மெடிக்கல் இன்வெஸ்டிகேஷன் கோயிங் ஆன். இந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது தருணோட பிரெயினை ஏதோ ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் பண்ணிகிட்டு இருந்திருக்கு. எனக்கு புரியல. நீங்களே பாருங்கள். வாட் யூ மீன்? நான் மறுபடியும் கேட்குறேன்னு என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓவியா எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? நிஜமாவே எனக்கு தெரியாது. அப்போ இந்த வீட்டு சாவி உங்ககிட்ட எப்படி? ஃபார் யோர் இன்ஃபர்மேஷன், இது என்னோட வீடு. உங்கள் வீடா? எஸ். டத்தின் வட்சலா ஓவியாவை மிரட்டிட்டு வந்தோன்னே
தருணுக்கு அவங்க அம்மா மேலே சரியான கோவம். ஸோ யாருக்குமே தெரியாது. ஓவியாவை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டான். சடனாக மேரேஜ் ஆனனால தே நீட் அ ஹவுஸ். ஸோ ஐ பாஸ் மை கீ. அவ்வளோ பெரிய மல்டி மில்லியனர் தருண், அவனுக்கு வேறு எதுவும் ப்ராப்பர்ட்டிஸ் இல்லையா? எதுக்கு உங்கள் வீட்டில் தங்கணும்? அஃப்கோர்ஸ் தருண்கிட்ட நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துச்சு. ஆனால் அது எல்லாம் வட்சலா பேரில் இருக்கு. அவன் எழுதி வச்சிருக்கான். அவனுக்குன்னு ப்ராப்பர்ட்டினா அது அவனோட தாத்தா மிஸ்டர் ஆதிகேசவன் அவனுக்கு எழுதி வச்சது. ஆதிகேசவன்? எஸ், மிஸ்டர் ஆதிகேசவன். ஹீ இஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் ஏகே இண்டஸ்ட்ரி. அவர் தான் என்னை படிக்க வச்சாரு. அந்த கிராட்டிடியூட்காக தான் நான் இன்னும் இந்த பொறுப்பில் இருக்கேன். பொண்ணு மாப்பிள்ளெல்லாம் உயிரோடு இருக்கும்போது எதுக்கு மிஸ்டர் ஆதிகேசவன் தருண் பேரில் எல்லா உயிரையும் எழுதி வைக்கணும்? ஜெனி, தருண் இறந்து போனதுக்கு உண்மையான காரணத்தை கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் எதையும் மறைக்காமல் என்கிட்ட சொல்லித்தான் ஆகணும். ஓகே, ஐ எக்ஸ்பிளைன் எவ்ரிதிங் டு யூ. ஸோ நீங்கள் தான் அதை கண்டுபிடிச்சி சொல்லணும். சொன்ன மாதிரி அவன் கதையை முடிச்சிட்டிங்களே சார். நீங்கள் வேறு லெவல் சார். ஆனால் என்ன, பொண்டாட்டியோட தம்பின்னு தான் மனசு ஒரு மாதிரி இருக்கு. ஆனால் இருந்தாலும் என்ன எவ்வளோ அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திருப்பான் ஆஃபீஸில் சார். மெதுவாக பேசுகிறா, யாருக்காவது கேட்டுற போது என்ன பிடிச்சி உள்ளுக்கு வச்சுருவாங்க. நீங்கள் ஏன் சார் பயப்படுறீங்க? எவ்வளோ பெரிய விஷயத்தை அசால்ட்டாக முடிச்சுட்டு கூலாக இருக்கீங்களே சார். உங்களை பார்த்தாலே சந்தோஷமாக இருக்குது சார். இப்போ தெரியுதா? அவனுக்கு தெரியணும் நான் யாருன்னு. என்ன பகைச்சிக்கிட்டா என்ன ஆகுன்னு இந்நேரம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. செத்து போனவனுக்கு எப்படி சார் தெரியும்? தெரியணும், எல்லாருக்கும் தெரியணும். என் மேல கைய வச்சா என்ன ஆகும்னு இந்த இண்டஸ்ட்ரியில உள்ளவங்களுக்கு தெரியணும். என்ன சார், என்ன மெதுவாக போய் சொல்லிட்டு நீங்கள் இவ்வளோ சத்தமாக மரண வாக்குமூலம் கொடுத்துட்ருக்கீங்க? அவ்வளவு கோபம், அவ்வளவு கோபம் எனக்கு. இனி நீயும் நானும் தான் இங்க கிங் மேக்கர்ஸ். எவனுமே உள்ளுக்கு வரக்கூடாது. நான் யாருன்னு காட்டுறேன். ஆமாம் சார், அந்த 5 அதான் இந்த கண்டெய்னர் என்ன பண்ணீங்க? அதுவா, என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணிட்டேன். சரி, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, ஐ டோன்ட் கேர். ஆனால் எனக்கு சேர வேண்டிய பங்கு கரெக்டாக வந்து சேரணும். பேமெண்ட்டை செட்டில் பண்ணுங்க. வர வேண்டியது கரெக்டாக வரும், செட்டில் பண்ணிடலாம். காமன் சார். Cheers. எனக்கு என்னமோ ஓவியா ஜெனிஃபர் பாதுகாப்பில் தான் இருக்காங்கன்னு தோணுது. எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க பாஸ்? ஓவியாவை பற்றி கேட்கும் போதெல்லாம் அவங்கக்கிட்ட ஒரு தடுமாட்டம் தெரியுது. ஸோ நீங்கள் கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் வச்சு நீங்கள் யார் சந்தேகப்படுறீங்க? மை சஸ்பெக்ட்ஸா வர்தன், நிஷா, பர்தன் அண்ட் குமார். பாஸ், எனக்கு ஏதோ பர்தன் அண்ட் குமார் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. அவரும் ஒன்ன மாதிரி வெட்ட வெட்டுன்னு அவர் பேசுறத பத்தாலி தரல. பாஸ், அவனுங்க அவ்வளோ கட்ஸ் தான் பேசுகிறானுங்க. நோ, இவரெல்லாம் பேசுறதோட சரி, மற்றபடி வேஸ்ட். சரி, அப்போனா நீங்கள் யார் மேலே சந்தேகப்படுறீங்க? பார்க்கிங் வேலை பாய் இஸ் மிஸ்ஸிங். தருண் அந்த கிளப் போகிற விஷயம் 4 பேருக்கு தான் தெரியும். வரதன், வட்சலா, சவிதா, ஓவியா. நவ் ஓவியா இஸ் மிஸ்ஸிங். இன்னும் மீதி இருக்கிறது வரதன், வட்சலா, சவிதா. பாஸ், அது என்ன பாஸ் கதை? இங்கே வாங்க, ஒரு செம்ம கதை மாட்டியிருக்கு. 18 இடத்துல கேமரா ஃபிக்ஸ் பண்ண நிஷாவை ட்ராப் பண்ணுறதுக்கு.
ஆனால் இவன் வலையில் மீன் தான் மாட்டணும்னு பார்த்தா முதலே மாட்டிருக்கு. ஆழம் முதல்ல சைஸ் தான். மூஞ்சி பாரு. தூ. நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் ஒரு வகையில் ஹேங்கிங்காகவே இருக்கு, இன்க்ளூடிங் த மிஸ்ஸிங் கண்டெய்னர்ஸ். காணாமல் போனது கண்டெய்னர்ஸ் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. ஆனால் இது எங்கே, யார்கிட்ட போயிருக்கும் எதுவுமே தெரில. அப்புறம் அந்த வேலட் பேக்கிங் பாய் அவனும் மிஸ்ஸிங். சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணால் தருணோட மஸ்தங் கீ அவங்ககிட்ட தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் காடி ஓட்டிகிட்டு போனது தருண் தான். அது வரைக்கும் தான் இருந்துச்சு ஃபுட்டேஜில். அதுக்கப்புறம் அந்த பையன் என்ன ஆகுனா, எங்கே போனா, எதுவுமே தெரில. அப்போ கண்டிப்பாக அந்த கிளப்குள்ளேயும் சிசிடிவி இருக்கும். நவிதா, அந்த சிசிடிவியை ஹேக் பண்ணி எல்லா டேட்டாபேஸையும் கலெக்ட் பண்ணிடுங்க. ஓகே பாஸ். பாஸ் சாரி, 1 minute. யா பாமி. Oh. Oh, okay. Okay Bami. Kalau boleh hantar soft copy kepada email I? Okay. Okay. Boss! இந்த வைட்டமினை கன்சீவ் பண்ணா ஷார்ட் பீரியட்லயே பிரெயின் செல்ஸை கில் பண்ண முடியும்னு அவன் சொல்றான். அப்ப தருண் இதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஹேண்ட் ஷிவர் பண்ண ஆரம்பிச்சு. பாஸ், அப்படின்னா டத்தின் வட்சலா உயிருக்கு ஆபத்து. கண்டிப்பாக ஏதாவது ஒரு எவிடன்ஸை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். போ, நீ ஜெனியை வாட்ச் பண்ணு. ஓவியா எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடி. ஓவியா உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இருக்கக்கூடாது. அது உன்னோட பொறுப்பு. யூ மே கோ நவ். எஸ் பாஸ். நவிதா, நம்ம அந்த அவனா கிளப் போகிறோம். அங்கே தான் நம்மளோட இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த ஃபுட்டேஜஸ் எனக்கு வேணும். ஓகே பாஸ், லெட்ஸ் கோ. Call the guy. Look how they're dancing, huh? Go dance lah. Yes. Go dance. Hi sir. Hey bro, இங்கே உங்களோட மிக்சிங்கு வேறு மாதிரி இருக்குன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு ஒன்று கிடைக்குமா? அவங்க எல்லாம் என்னோட ரெகுலர் கஸ்டமர் சார். அதான். ரெகுலர் கஸ்டமரா? அப்படின்னா உங்களோட மிக்சிங் வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படிலாம் எதுவும் இல்லை சார். நான் வேறு ஒரு கேர்ளு கூப்பிட்டு வந்திருக்கேன். அப்புறம் ஃபன்னாக இருக்கு, அதில் பார்த்து ஏதாவது மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இல்லை சார், அப்படிலாம் எதுவும் என்கிட்ட இல்லை சார். ப்ரோ, ஆள் சொல்லி தான் ப்ரோ நான் வந்தேன். யார் சார் சொன்னா? அப்போ உங்களுக்கு தருண் தெரியுமா? எனக்கு யாருன்னு தெரியாது சார். இங்கே பாருங்க, இதான் தருண். இவர் உங்களுக்கு தெரியாது? நீங்கள் தண்ணி ஊற்றி கொடுத்துருக்கீங்க. நீங்கள் கொடுத்த மிக்சிங்கில் காடியில் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காரு. Move. Navita, come. Yes sir. ஹலோ, நம்ம விஷயம் தெரிஞ்சிச்சு. ஆளுங்க துரத்துறாங்க. காப்பாத்துங்க. ரகு, யாரோட சுட்டது? ரகு. ஏய், ரகு. ஹலோ. என்னடா, உன் மேல பாய வேண்டிய குண்டு அவன் மேல பாஞ்சிருச்சுன்னு பயமா இருக்கா? இது பார், இது உனக்கு தேவையில்லாத வேலை. மூடிக்கிட்டு நான் சொல்றதை மட்டும் ஒழுங்கா கேளு. எனக்கு கிடைக்கிறதுல உனக்கு 5% கொடுத்துட்றேன். இந்த கேஸ்ல எனக்கு சம்மதம் இல்லை, இது நேச்சுரல் டெத்னு உன்னை அசைன் பண்ணல ஜெனி, அவகிட்ட ரிப்போர்ட்டை கொடுத்துரு. அதை விட்டுட்டு ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி ஏதாவது விளையாட நினைச்ச என்ன பண்ணுவேன்? என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு உன் கதையும் உன் கூட 2 பேரும் சுத்திட்டு இருக்காங்களே, அவங்க கதையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். பேசி முடிச்சிட்டியா? வெங்கட், மகுடி ஊதுற பாம்பாட்டியை பார்த்துருக்கியா? எப்பேற்பட்ட பாம்பா இருந்தாலும் அவனோட மகுடிக்கு
அடங்கியே ஆகணும். அடக்கி வச்சிருவான். அந்த மாதிரி தான் நானும். என்ன நீ அடக்கணும்னு நினைச்சனா நீ மொத்தமா அழிஞ்சிருவ. அவுச், யூ நாட்டி. சார், ஜெக், வேலையெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கு? எல்லா இடத்துலையும் ஆள் போட்டிருக்கேன். வீட்டு விட்டு வெளியே வந்தால் எல்லாத்தையும் தூக்கிடலாம். முதல்ல சொன்ன வேலையை செய். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு பார்டரை தாண்டிடு. உன் பணம் உன்னை வந்து சேர்ந்துடும். ஓகே சார். சார் இல்லை, டத்தோ. யூவ் டன் எ மிஸ்டேக் டத்தோ. நீங்கள் அந்த ரகுவை கொன்னதுக்கு பதிலாக அந்த மோப்ப நாயை கொண்டிருக்கணும். சரி, அவங்க போலீஸ் டிடெக்டிவ். அவனை அசைன் பண்ணது யாருன்னு தெரியும்ல, அந்த ஜெனிஃபர். அவனை தொட்டா அப்புறம் நம்ம போட்ட பிளான் எல்லாமே நாசமாயிரும். நாளைக்கு அவள் உண்மையோட வரேன்னு சொல்லியிருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? அவன்கிட்ட பெருசாக ஒன்றும் இருக்காது. ஒருவேளை ரகு மாட்டியிருந்தானா தென் இது எல்லாமே செஞ்சதை நம்ம தானே தெரிய வந்திருக்கோம். நம்ம தான் அவனை கொன்னுட்டுமே. ஸோ நத்திங் டு வரி. ஆல்ரைட். என்னாச்சு? ஷிட், இது அவன் எப்படி? இது அவனுக்கு எப்படி கிடைச்சிச்சு? இது மட்டும் இல்லை, அவன் நம்ம ஆஃபீஸில் நுழைஞ்சிருக்கான். ஷிட். ஹலோ டத்தோ வரதன். இப்போ நான் ஊத போகிற மகுடிக்கு ஆட போகிறது யாருன்னு தெரிஞ்சிருக்கணுமே. அடங்க போறியா இல்லை ஆட போறியா? வெங்கட், வேணாம். ஓகே, இதோட நிறுத்திக்குவோம். நீ கொன்னது என்னோட ஃப்ரெண்டை, அதாவது உன் பிள்ளைய. இப்போ அதே சொத்துக்காக உன் பொண்டாட்டியை கொலை பண்ணுறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்க. ஏய், என்ன வளர்ற? நான் தெளிவாக தான் பேசுகிறேன் டத்தோ. உங்கள் வைட்டமின் ரொம்ப நல்லாவே வேலை செய்யும். ஏய் கத்தாத. எனக்கு எப்படி தெரியும் யோசிக்கிறியா? மெதுவாக யோசி. ஓகே, see you soon. Bye. டத்தோ, டத்தோ, ஆள் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாச்சு. என்ன செய்யலன்னு சொல்லுங்க டத்தோ. போற்றவா? யோசிக்காத, கொன்னுரு. சொல்லுங்க, என்ன விஷயமா ஃபோன் பண்ணீங்க? ஒர்க்கர்ஸ்க்குலாம் சம்பளம் கொடுக்கணும். கிளையண்ட்ஸ்லாம் பேமெண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐம் ஜஸ்ட் a bit confused. தருணோட ப்ராப்பர்ட்டிஸை வேறு ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. உன்னோட பேரில் இருக்கிற சில ப்ராப்பர்ட்டிஸை நம்ம விற்றோன்னா நம்ம ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கேஸ் முடிஞ்சதும் காசு நம்ம கைக்கு வந்ததும் நம்ம திரும்ப வாங்கிடலாம். வாட் யூ சே? வேற எதுவுமே பண்ண முடியாதா? அதை தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். பட் எனக்கு என்னமோ இதுதான் பெஸ்ட் வேன்னு படுது. வட்சலா, are you there? ஓகே, என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. ஓகே, நான் ஆக வேண்டிய வேலையை பார்க்குறேன். வரதன், வட்சலா, என்கிட்ட இருந்து எதையாவது மறைக்கிறியா? நான் ஒன்றும் மறைக்கலையே. போய்
ஏன்டா என் பிள்ளைய கொன்ன? வச்சலா என் பிள்ளைய ஏன்டா கொன்ன? என்ன சொல்ற நீ? அதை நாங்கள் சொல்கிறோம். வரதன், வச்சலா கிட்ட வர வந்தீங்கன்னா உங்க நத்திங் க்ளோஸ். தத்துவே ஏய் ஏய் வாய மூடி. என்ன பண்றீங்க? ரிலாக்ஸ். அடியே நேற்று நைட்டு என்கிட்ட பேசும்போது எனக்கு தெரியும் நீ மொத்தம் வச்சிருச்சேன்னு. அதனால தான் சொத்து என் பேர்ல டாக்குமெண்ட்ஸ்ல மாத்தி பொண்ணை சைன் பண்ண வச்சேன். ஆனா அதுக்குள்ள தத்து அவசரப்படாது. ஏய் let me talk. நானும் உன் வீட்டு வேலைக்காரனா? உன் வீட்டு செக்யூரிட்டி கார்டாடி? உன் வீட்டு செக்யூரிட்டி கார்டா? ஏய் ஏய் பத்தினா கம் ஹியர். Bertenang dah tau. இட்ஸ் ஓகே, ரிலாக்ஸ். எப்படி உன்னால இத்தனை வருஷம் நடிச்சுக்கிட்டு இருக்க முடிஞ்சது? யாரு நீ நடிச்சா? இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. கல்யாணம் ஆயின்னு தெரிஞ்சோம், ஹஸ்பண்ட் செத்து போயிட்டாருன்னு தெரிஞ்சோம், உனக்கு 2 பசங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சோம் உன்னோட கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஏன் தெரியுமா? ஏன்னா உன்னை நான் காதலிச்சது உண்மை. ஆனா அப்ப அவன் காலில் போடுற செருப்போட கேவலமா என்ன பார்த்தோம். பெத்த புள்ள மாதிரி வளர்த்த தருண் எல்லாத்தையும் அவன் பேருக்கும் உன் பேருக்கும் எழுதி வாங்கிக்கிட்டான். அப்பா உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருப்பானா? ஒரு வெள்ளி செலவு பண்ணணும்னா கூட அவன் கிட்ட பர்மிஷன் கேட்க வேண்டியதா இருக்கு. அது அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆடிட்டருக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கு. நீங்களும் உங்க மருமகனும் மாத்தி மாத்தி கொள்ள அடிச்சு அவன் என்னதான் செய்வான்? கடைசியில அவனை இப்படி கொன்னுட்டீங்களே. நான் தான் கொன்னேன்னு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? நிறையவே இருக்கு தத்தோ. கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தரோட பிரெயினை டேமேஜ் பண்ணியிருக்கீங்க. ஒரு பாயிண்டில் அவங்கள ஃபுல்லாக கொலாப்ஸ் பண்ணுற ஒரு ட்ரக்ஸில் நீங்கள் தானே தருணுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கும் கொடுத்துருக்கீங்க. தருண் இறந்து போனதுக்கு நீங்கள் தான் காரணம்னு எங்கிட்ட மரண வாக்கு மூலமே இருக்கு. ரகு, யாரோட சுட்டது? ரகு, ரகு, தருணை கொல்ல பிளான் போட்டது தத்து வரதண்ணா. தத்து வரதண்ணா. அது மட்டும் இல்லை, தருண் காடியில் நீங்கள் மறைச்சி வச்ச ஜிபிஎஸ், ஒளிச்சு வச்ச மைக்ரோஃபோன், இது ரெண்டுமே உங்கள் ஹெட்ஃபோனோடு தான் கனெக்டட் ஆகிருக்கு. இதுக்கு மேலே உங்களுக்கு எவிடன்ஸ் வேணுமா? நீங்கள் வளர்த்த பையன் தான் தருண். 25 வருஷம் ஃப்ரெண்ட் அவன் எனக்கு. இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட உங்களை பற்றி தப்பாக பேசினதே இல்லை. இதில் வேடிக்கை என்னன்னா, ஜெனிஃபர் சொல்லி தான் நீங்கள் அவனுக்கு ஸ்டெப் ஃபாதர்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அவனாக சொன்னதில்லை. ஏன்னா எல்லா விஷயத்துலையும் அவன் உங்களை ரோல் மாடலாக தான் பார்க்குறான். உங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருந்திருக்கீங்க. உங்கள் 2 பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஃபாதராக இருந்திருக்கீங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல கார்டியனாக இருந்திருக்கீங்க. அவனை கொள்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? Stop it! Stop it! நான் அவனை கொல்லணும்னு நினைச்சு கொள்ளல. எனக்கு வேற வழி தெரியல. உங்களுக்கு சொத்து தான் வேணும்னு கேட்டிருந்தா எடுத்துங்கப்பான்னு நானே எடுத்து கொடுத்துருப்பேனே. இப்படி கேவலமான ஒரு வேலை செஞ்சிருக்க தேவையில்லையப்பா. இதுக்கு காரணம் நீயும் உங்க அம்மாவும் தான். நாங்களா? தருண், இன்னும் சம்திங். நானும் உங்க அம்மாவும் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஒன்றா தான் படித்தோம். அப்போவே அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவளை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்டேன். ஆனால் உன் தாத்தா ஒரு பெரிய பணக்காரனுக்கு தான் கட்டி கொடுப்பேன்னு உங்கள் அம்மாவை உங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. உங்கள் அப்பா இறந்த பிறகு உங்கள் அம்மாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அன்னையிலேருந்து 3 வயசுலேருந்து உன்னையும் உங்கள் அக்காவையும் என் சொந்த பிள்ளைங்க மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். அதுக்கு பதிலாக எனக்கு என்னடா கொடுத்தீங்க?
அதை நேரம் நீங்கள் அம்மா கிட்டே கேட்டுக்கலாமேப்பா. கேட்டு கேட்டு என்ன சொல்ல சொல்ற? அவளோட சொத்துக்காக தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்ல சொல்றியா? அவ மேல வச்சிருந்த லவ், அன்பு, பாசம் இதெல்லாமே பொய்ன்னு சொல்ல சொல்றியா? இந்த பார், நல்ல டீல் வந்துச்சு, ஓகேன்னு சொல்லிட்டேன். ஓ, ட்ரக்ஸ் ஸ்மக்லிங் உங்களுக்கு நல்ல ஒரு டீலிங்ல, அதுவும் ஏகே இண்டஸ்ட்ரீஸோட கொண்டேனாவில். ட்ரக்ஸ்பா மாட்டுனா டெத் சென்டென்ஸ். டோன்ட் யூ நோ தட்? என் வேலை கை மாத்தி விடுறதுதான். அதுக்கப்புறம் எனக்கும் அவனுக்கும் எந்த ஒரு டைரக்ட் லிங்கும் இல்லை. அப்போ கூட தப்பு பண்றோங்கிற அந்த குற்ற உணர்ச்சி உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லைல்ல? அந்த 5 கண்டெய்னர்ஸ்க்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? தருண், அதான் இன்சூரன்ஸ் கிளைம் இருக்க. Why do we have to worry? 25 years என்னை வளர்த்துருக்கீங்க. இதுக்கு நான் ஒத்துக்குவேனா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாதுப்பா. மிஸ்டர் வர்தன், ஒரு நாள் I give you 24 hours. அந்த 5 கண்டெய்னர்ஸோட கூட்ஸ் வேல்யூ என் கைக்கு வரணும். அப்படி வரலனா என்கிட்ட இருக்கிற எல்லா எவிடன்ஸும் போலீஸ்க்கு போயிடும். ஏய் தருண், and then ஒரு காப்பி அம்மாவுக்கும், நீங்க இந்த சொசைட்டில ஒரு தத்துவம் இல்ல, இன்னொரு காப்பி மீடியாவுக்கு போயிடும். நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுங்க. என் பையனை நானே கொண்டுட்டேன். கடைசியில நீ ஒரு ஸ்டெப் ஃபாதர்ன்றத காமிச்சிட்டில. Bawa Datuk, pergi balai. Baik tuan, sila ikut kami ke balai Datuk. ஜெனி, இதோட உங்களோட பொறுப்பு முடிஞ்சு. போய் கூட்டிட்டு வாங்க. ஓகே, வெயிட். கம். Boss, urgent. Need escort. Nimita, வட்சலா, தருண் உயிரோடு இருக்கும்போது தான் ஓவியாவோட காதலை ஏற்றுக்கல. இப்போ ஓவியா தனியாக இருக்கா. இப்பயாவது ப்ளீஸ் ஏற்றுக்கோ.
தருண் இடத்துல இருந்து இனிமே ஓவியாவையும் அவ பிள்ளையும் நீ தான் பார்த்துக்கணும். அரைஞ்சிருவேன். அத்தனை கூப்பிடு. அத்தனை. இந்த உலகத்தில் நிறையா பேர் நான் மகுடி நீ பாம்புன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை ஆண்டுக்கிட்டு தான் இருக்காங்க. எப்படி மகுடியோட இசைக்கு பாம்பு நாலா பக்கமும் ஆடுமோ அதே மாதிரி உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நிறைய துரோகம் செஞ்சுருக்காங்க. அதை நீ புரிஞ்சிக்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன் அம்மாவுக்கு உண்மையை புரிய வச்சாச்சு. ஓவியாவையும் உன் குடும்பத்தோடு சேர்த்தாச்சு. ஆனால் ஒன்று நண்பா, உண்மை நிச்சயமாக ஒரு நாளைக்கு ஜெயிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் உன்னோட விஷயத்தில் நீ ஆசைப்பட்ட மாதிரியே அது ஜெயிச்சிருச்சு. ரெஸ்ட் இன் பீஸ் நண்பா. நான் கையாள்தேன் என் மனதை, அடி விழுந்த வேதனை பூக்கள் போல உதிர்ந்ததா பிடியாத வாழ்க்கையில். மகுடி 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 மகுடி